ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக தான் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது வந்துட்டாலே தெய்வத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களா? கொடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? எந்த மனுஷனுமே கொடுக்க மாட்டான். அவனுக்கு அவன் நடந்துக்கிறது கரெக்டு, நியாயமாக தெரியும். அதனால் எந்த ஒரு மனுஷ பிறவியுமே ஜட்ஜ்மெண்ட் தர முடியாது. அப்போ யாரால் தர முடியும்னா கடவுளால் மட்டும்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தர முடியும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் அதே கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறாங்கன்னா உங்கள் ரெண்டு பேருடைய காதல் மட்டுமே ஆத்மார்த்தமாக இருக்கும். ரெண்டு பேரும் உண்மையாக காதலிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கட்டாயமாக உங்களுக்கு வரும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடிய டைம்ல எல்லாம் தேர்ட் பார்ட்டி அந்த பர்சனுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸு, நீங்கள் ரெண்டு பேருமே சேர முடியாமல் எது தடுத்துட்டு இருக்கோ அது எல்லாமே எங்கே போகும்னே தெரியாமல் போயிடும். இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் சோல்மேட் கனெக்ஷனில் தான் மாட்டுறோம். நார்மலாக நமக்கு ஏஜில் வர பப்பி லவ், பேபி லவ், அட்ராக்ஷன் லவ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம். அதுவே நம்ம சோல் லெவல் கனெக்ஷனாக இருந்தால், ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனாக இருந்தால் அதை விடவும் முடியாது, நெருங்கவும் முடியாமல் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிப்போம். ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த கார்டு பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சைனாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க, கட்டாயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும். உங்களுக்கு ஃபேவரான பதில் கண்டிப்பாக வரும். என்ன மாதிரி டேரோ கார்டு பார்க்குறவங்களோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களோ என்ன வேணுனாலும் சொல்லலாம். ஆனால் அந்த வழி அனுபவிக்கிற உங்களுக்கு தான் அது தெரியும். இந்த லவ் பிரேக்கப் வழியை விட நம்ம உடலில் வர எந்த வழியுமே பெருசாக தெரியாது. அடிப்பட்ட உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. எல்லாரும் முன்னாடி நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கணும், கத்தி அளவும் முடியாது, செத்துடலான்ற அளவுக்கு வழி இருக்கும். அதனால் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம உண்மையாக நேர்மையாக அன்பை தவிர எதையுமே எதிர்பார்க்காம பழகியிருந்தோன்னா கட்டாயம் நமக்கு வர வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டு வரும். இப்போ கரண்ட்லி அந்த பர்சனுமே ஸ்டக் ஆகி தான் நிற்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் பார்த்து இது தப்புன்னு நினச்சா தப்பு, அது சரின்னு நினச்சா சரி. நம்மளோட பார்வைக்கு தப்புன்னு தெரிகிற விஷயம் அவங்க பார்வைக்கு சரின்னு படும். அவங்கள பொறுத்த மட்டும் உங்களை பிளாக்ல போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க பொறுத்த வரைக்கும் அது சரி, அவங்க செய்கிறது தான் சரி, நடந்துக்கிற விஷயந்தான் சரின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க திங்கிங் ப்ராசஸில் அவங்க மட்டும்தான் சரி, அந்த மற்றவங்க எல்லாமே சரி கிடையாதுன்னு நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், சொசைட்டியில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இந்த சொசைட்டி ஃபேமிலிக்காக உங்களையே நாளைக்கு வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனாலுமே அந்த பர்சனால் அவங்கள மறக்க முடியல. அவங்க மெமரியில் உங்கள் ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பர்சன் அப்போ ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி நம்ம ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம், இந்த சொசைட்டியோ ஃபேமிலியோ முக்கியம் இல்லை அப்படின்னு தோணும். அப்போ தோணும்போது உங்ககிட்ட வருவாங்க. இந்த பர்சன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லவர்ஸுக்குள்ளே சண்டை வரும்போதெல்லாம் சொல்லுவோம், நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ எனக்கு தேவையில்லை, நீ யாரோ நான் யாரோ எல்லாம் சண்டை போடுவோம். ஆனால் மனசுக்குள்ளே தோணும், நான் அப்படி சொன்னால் நீ சமாதானப்படுத்த மாட்டியா, அப்படியே விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே தோணும். ஆனால் நம்ம ஈகோ நம்ம அவங்ககிட்ட கெஞ்சுறதுக்கு நமக்கு மனசு வராது. அதே மாதிரி தான் அந்த பர்சனும் 1000 நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டு போனாலுமே, உங்களை கஷ்டப்படுத்தினாலுமே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் இல்லாமல் எங்கே போனாலும் அந்த பர்சனுக்கு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுதான். நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாரு. கரண்ட்லி இப்போ ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. அவங்க கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபுல்லாக பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிஸியாக வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த தாட்டுமே ஓடாது தெரியுமா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களாம். இப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க. நைட்டெல்லாம் தூங்காமல் அழுது வலி வேதனையில் இருக்கீங்க. அவங்க உங்கள் கூட சேர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ அவங்களுமே எதுவுமே பண்ண முடியாத நிலைமையிலும் இருக்காங்க. அவங்க சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தர் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்பாங்க, போராடுவோம். நம்மளால் முடியாத நிலைமையில தான் அழுக ஆரம்பிச்சிடுவோம். அதற்குண்டான வழியவாது தெரிஞ்சுட்டு போயிடுவோம்ல. இனிமே உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக ப்ளேஃபுல்லாக இருக்க போகுது.
உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு க்யூட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறாரு. ஒரு எமோஷ்னலில் கூட எக்ஸ்போஸ் பண்ணலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட சாஃப்டான வேர்ட்ஸ் மூலியமாக, ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மூலியமாக அந்த பர்சன் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார். உங்கள் 2 பேருக்குமே ஒரு குழந்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி மூமெண்ட் எல்லாமே இனி நடக்க போகுது. நீங்கள் உங்கள் பார்ட்னரை என்கரேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, ரொம்ப லவ்வபிளாக ட்ரீட் பண்ணுங்கள். உங்கள் பர்சனுமே நீங்கள் இதையெல்லாம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ தான் உங்கள் பாண்டிங்குமே இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இப்போ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களை வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு டைம்ல எல்லாம் நீங்கள் அந்த பர்சன் இல்லாமல் எனக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ யார் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும்னு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை கண்டுக்கிறதே இல்லைன்றதுனால தான் இப்போ பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த பர்சன் பண்ணுறதுனால வெறுத்து போய் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் பழைய மாதிரி வேணும்னு ஃபீல் பண்ணுறாரு. முன்ன மாதிரினா எப்படி இருக்கணும்னு அந்த பர்சன் எதிர்பார்க்குறாங்கன்னா, முன்னெல்லாம் அந்த பர்சன் எது சொன்னாலும் நம்பியிருப்பீங்க. அந்த பர்சனுக்காக எல்லாரையும் வேண்டாம்னு தூக்கி போட்டிருப்பீங்க. அவங்கள தான் உலகம்னு நினச்சிருந்துருப்பீங்க. அவங்க மேலே கண்மூடித்தனமாக பாசம் வச்சுருந்துருப்பீங்க. அந்த பர்சனை யாராவது தப்பாக பேசினாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த பழைய காலம் இனி திரும்பி வருமானு யோசிக்கிறாரு. விட்டுட்டு போன நீங்கள் திரும்பி வருவீங்களான்னு நினைக்கிறாரு. உங்களை பற்றி தான் 24/7 உங்களை பற்றி தான் திங்க் பண்ணுறாரு. உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களை லாஸ்ட் சீன் எல்லாம் பார்க்குறாங்க. முன்னாடி நடந்த நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உங்களை ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறாங்க. இப்போது கரண்ட்லி இந்த பர்சனுக்கு இந்த பர்சன் உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் கட்டாயம் ஒன்று சேருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம்.